தயிர் வடை. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டன் ஜெயக்குமார். சுவையான தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தயிர் வடைன்றது அருமையாக சாப்பிட தின்ன திகட்டாத ஒரு பண்டமாகும். ஆனால் இதுலேயும் சின்ன சின்ன எப்படி வடை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சின்ன குழப்பங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த குழப்பத்திலேருந்து விடுபட்டு சுவையாக அருமையாக நம்மளுடைய தயிர் வடை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரமாக நம்மளுடைய உளுத்தம்பருப்பு நல்லா ஊறி இருந்துச்சு. ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். ஏன்னா இதுக்கு நமக்கு கெட்டியான பக்குவம் வேணும் இல்லைங்களா? அப்படி கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம பொதுவாகவே உளுந்து வடை பண்ணுறது அப்படின்றதுக்கு ஏற்கனவே நம்ம பதிவு வெளியிட்டிருக்கோம். அந்த பதிவுக்கு நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டேப் அல்லது இன்ஃபர்மேஷன் கார்டு லிங்க்கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிடும். அதை தவிர இந்த தயிர் வடைக்கு நம்ம பொதுவாக என்ன பண்ணலாம், ரொம்ப விசேஷமாக என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இதில் இப்போ நம்ம கட்டியமாக இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு மேஜைக்கரண்டி அளவுக்கு நல்ல அரிசி மாவு, உப்பை நம்ம இது அரையும் பொழுதே போட்டுட்டோம். இது மிளகை பொடிச்சு தூளாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சில பேருக்கு மிளகு வெடிச்சிடுச்சுன்னு கஷ்டப்படக்கூடாது, அதனால் எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், காற்றை உள் புகுத்துவது அப்படின்றத பண்ண போகிறோம். அதாவது இந்த மாவை நீங்கள் நல்லா இப்படி கொஞ்சம் கையை வச்சு பார்த்தீங்களா, அடிக்கும் பொழுது ஆங்காங்கே ஒரு சின்ன சின்ன வெடிப்புகள் மாதிரி உண்டாகுது இல்லைங்களா? அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு மிருதுவான வடை வரும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா இதை அடித்து கொடுக்கணும். நிச்சயமாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய பண்டத்தை ரொம்ப அருமையாக கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் செய்து பார்க்கும்போது நிச்சயமாக புரிஞ்சுப்பீங்க. அதனால தான் இதை உங்களுக்கு சொல்லணும், உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு வெளியிடுறோம். இப்படி ஒரு 3-5 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி அடித்து கொடுத்தீங்கன்னா இந்த மாவு ரொம்ப அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்கள் இதை ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய தன்மையும் இப்போ இதனுடைய தன்மையிலையுமே ஒரு மாற்றம் இருக்கும். இந்த மாவு நல்ல மிருது தன்மையில் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம நல்லா அடித்து தயார் நிலையில் வச்சுட்டோம். அடுத்தது வாணலியில் வச்சு இந்த வடைகளை பொரித்து எடுக்கலாம். வாணலியில் என்ன சமையலில் உபயோகப்படுத்துகிறீங்களோ அதை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. வடை போடும்பொழுது பொதுவாகவே இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கையில் மாவு நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். நல்லா தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு சிறிய பகுதி மாவு, அதை எடுத்து இப்படி விரல்களை வைத்து துளை போட்டு நேரடியாக அடுப்பில் போட்டுடலாம். கையை நினச்சிங்கன்னா தான் என்ன ஆகும், இப்படி கையில் ஒட்டாமல் உங்களுக்கு மாவு வரும். பாருங்க, நல்ல ஒரு உருண்டை கிடைக்குது. அந்த உருண்டையை வடையெல்லாம் போட்டாச்சு. இப்போ மெதுவாக திருப்பி விடலாம். ஒரு மிதமான தீயில வச்சு வடை வேகும் பொழுது தான் வடையின் உள்பகுதி நல்லா வேகும். பார்த்தீங்களா, நம்மளோட வடையெல்லாம் நல்லா அப்படியே உபி வந்திருக்கு இல்லைங்களா? அதுக்கு காரணம் நல்லா காற்றை உள் புகுத்தி இருக்கோம் நம்ம அடிச்சு இதை. இப்போ இங்கே வடை வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தயிர் வடை இல்லைங்களா? அதனால் தயிரை நல்லா சிலுப்பி வச்சுக்கணும். இந்த தயிரில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டிகள் இருக்கும் இல்லையா? அதை நம்ம நல்லா இப்போது உடச்சி எடுக்கணும். இந்த தயிர் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி சிலுப்பி எடுத்துக்கலாம். இதில் லேசாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம பரிமாறும் நேரத்தை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த தயிரில், அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து பரிமாற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புளிப்பு அதிகமாக தெரியாமல் இருக்கும்.
இல்லை உடனே பரிமாற போகிறீங்கன்னா நீங்கள் சரியாக நேரடியாக தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அருமையான ஒரு நிறம் மாற்றம். நம்முடைய வடைகள் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதனுடைய நிறம் வந்து நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம இப்படி எண்ணெயை வடிச்சிட்டு இந்த வடையை எடுத்துக்கலாம். நல்லா சரியாக உப்பின நம்மளுடைய வடைகள் தயார். இப்போ நம்ம தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் சட்டியை அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய வடைகளை கொதிக்கிற இந்த தண்ணீரில் போட போகிறோம். நல்லா முறுமுறுன்னு இருக்கக்கூடிய இந்த வடை ஆனால் வெந்நீரில் போட்டுட்டோம். அதாவது தயிர்லேயே ஏன் வடை ஊறக்கூடாது அப்படின்றது கேள்வியாக இருக்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா, தயிரில் ரொம்ப நேரம் தயிர் மட்டுமே ஊறும்பொழுது புளிப்புத்தன்மை அதிகமாக அதுக்கு வந்துடும். அதே தவிர நேரமும் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி இதை வெந்நீரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இதில் இருக்கிற எண்ணெயும் குறைஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா இதை நம்ம தயிரில் போடும்போது சுலபமாக சீக்கிரத்தில் தயிரை உள்வாங்கிக்கும். அதிகமான தயிரும் தேவைப்படாது. ரொம்ப தயிர் இருந்தால் புளிக்கும் இல்லைங்களா, சாப்பிட முடியாது. அதனால் சரியான அளவு தயிர் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு தான் நம்ம வடை மாவுலேருந்து எல்லாமே சரியான பக்குவத்தில் பண்ணணுன்றது. ஏன்னா என்ன ஆகும், வடை அதிகமாக எண்ணெய் குடிச்சிருந்ததுன்னா, எண்ணெயை உள் வாங்கியிருந்ததுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல எண்ணெய் பதம் அதிகமாக இருக்கும். அதனால் வடையின் பக்குவத்தையும் சரியாக பார்த்து தான் நம்ம செய்யணும். சின்ன சின்ன குறிப்புகள் விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய பதார்த்தங்கள் பண்டங்கள் தப்பில்லாமல் வரும். அதனால் உங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக தெரியணுன்னா நீங்கள் வடை பதிவை போய் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக புரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறோம், பாருங்கள், பரிமாறும் தட்டுக்கு நம்ம வடையை மாற்றிடலாம். இப்போ மிருது தன்மை அதிகமாக இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய தயிரில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய போட வேண்டாம், தயிருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும். கட்டிகள் இல்லாத தயிர் நம்மக்கிட்ட தயாராக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்களா, தயிர் எடுத்து மெதுவாக வடை மேலே போடலாம். ஏற்கனவே இது நல்லா வெந்நீரில் ஊறிட்டதுனால சட்டுன்னு இது உள்ளே இறங்கிடும். இப்போது சிறிதளவு மிளகாய்த்தூள், சிறிது மாதுளம்பழம், கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்மளுடைய அருமையான தயிர் வடை பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையாக வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, சின்ன சின்ன நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதே மாதிரி செய்து பாருங்கள். தோசை டிபீஸா என்று உங்கள் நாவிற்கும் போயிட்டு நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டிபீஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இதை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.